சமையல், அமாவாசை சமையல், டைரக்ட் லஞ்சு. சாதத்தில் பருப்பு நெய் போட்டிருக்கேன், காக்கா போட்டுடலாம் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு. பச்சரிசி சாதம், வாழைக்காய் கறி ஆஸ்யூஷுவல் அமாவாசைக்கு, லெமன் ரசம், பரங்கிக்காயும் வெண்டைக்காயும் சாம்பார். பரங்கிக்காயும் வெண்டைக்காயும் எண்ணெயில் நெய்யும் போட்டு வதக்கிட்டு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி தண்ணியை கரைச்சி விட்டுட்டு சின்ன எலுமிச்சம்பழம் உப்பு போட்டுட்டு கொதிக்க வச்சுட்டேன். அப்புறம் வறுத்த கறிப்பொடி இருந்தது, தனியா, கடலப்பருப்பு, மிளகாத்தூள், பெருங்காயம் போட்டு அந்த பொடியோடய கொஞ்சம் தேங்காய் போட்டு பச்சை சாம்பார் பொடியும் கடையில் அதையும் சேர்த்து போட்டு அரைச்சிட்டு அதை கொதித்து அந்த தண்ணியில் புளி தண்ணியில் கொட்டிட்டு 3-4 கரண்டி வேக வச்சு துவரம் பருப்பு நல்லா கரைச்சி விட்டுட்டு கடுகு தாளிச்சு விட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுட்டு வாழைக்காய் கறிக்கு தோல் சீவி கட் பண்ணிவிட்டு உப்பு எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு, கடலப்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை தாளிச்சு விட்டு வாழைக்காய் போட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு வெந்த உடனே உப்பு கறிப்பொடியும் போட்டேன், கொஞ்சம் காரப்பொடியும் போட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை ஊற்றிவிட்டேன். எலுமிச்சம்பழத்துக்கு ஒரு தக்காளியை தண்ணியில் மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் ஒரு பச்சை மிளகா இஞ்சி போட்டு கொதிக்க வச்சுட்டு ஒரு கரண்டி வேக வச்சு துவரம்பு போட்டு ஜீரகம் தாளித்து போட்டுட்டேன், கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு. இதுதான் இன்றைக்கி மெனு. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தங்கி சமைச்சு கொஞ்சம் நிமிடத்தில் பண்ணி பாருங்கள்.